எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மாடுங்களை பாருங்களேன். இந்த தெருவில் வந்து 3-4 மாடு இருக்குது. இதுங்க வந்து சேர்ந்துருந்தாலே நமக்கு ஒரு பயமாக இருக்கும். அதே மாதிரி தான் நாய் இருந்தாலுமே ஒரு 4 நாய் சேர்ந்துருக்கும் போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என் சின்ன பொண்ணு வந்து இதே மாதிரி தூரத்தில் ஒரு நாயை பார்த்துருக்கா. அதை பார்த்து அவள் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்து பயங்கரமாக அடிபட்டுருச்சு. குட்டி சைக்கிள்லேருந்து அவள் வந்து தூரத்தில் நாய் பார்த்தாலே பயப்படுற கேஸ். அந்த மாதிரி தான். நாங்கள் வந்து டாக் லவர்ஸும் கிடையாது, ஹேட்டர்ஸும் கிடையாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான டாக் லவர். அவருக்கு எல்லா நாயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து கிட்ட வந்தாலே அவர் வந்து தடவி கொடுத்து இது பண்ணுவார். நம்மளாம் அப்படி கிடையாது. தூரத்துலேருந்தே நாயை பார்த்தா பயப்படுற கேஸ் தான். நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு தெரு வழியாக தான் போயானோம். அந்த தெருவில் டெய்லி ஒரு வீட்டில் நாயை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு டைம் கட்டி போட்டிருப்பாங்க, ஒரு டைம் வந்து திறந்து விட்டுருப்பாங்க. டெய்லி என்னை பார்க்கும்போதெல்லாம் குலைக்கும். அது ஏன் குலைக்கும்னு எனக்கும் தெரியாது. நான் நின்று அதுக்கிட்ட கேட்பேன், நான் உன்னை டெய்லி தானே பார்க்குறேன், ஏன் என்னை பார்த்து குலைக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு தான் போவேன். ஆனாலும் இன்னி வரைக்கும் என்னை டெய்லி வந்து துரத்திட்டு தான் இருக்கும். நான் ஒரு வாட்டி செத்து பொழைச்சேன்னு சொல்லணும். என் ஹஸ்பண்டோட போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வழியாக கவ்வி வந்துடுச்சு. நான் பயந்து காலை தூக்கி